சாப்பிட்டியா அனு? ஆ சாப்பிட்டேங்க. நிவேதா இப்பதான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா. சரி, டேப்லெட்ஸ்லாம் போட்டுக்கிட்டியா? இன்னும் இல்லைங்க. என்ன அனு, சாப்பிட்டதும் டேப்லெட்ஸ் போட்டுக்க வேண்டியதானே? இந்த அனு, கொடு. சரி. நிவேதா என்னை எந்த வேலையும் பார்க்க விட மாட்டேன்றா. எப்பவுமே தூங்கிட்டே இருக்கேன். ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்றது அனு? உனக்கு உடம்பு நல்லா குணமாக வேண்டாமா? அதுக்காக தான் இந்த ரெஸ்ட் எல்லாம். புரியுதுங்க. ஆனாலும் இந்த கட்டிலோட சேர்த்து கட்டி போட்ட மாதிரி இருக்கு. சரி, வா, மொட்டை மாடியில போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வரலாம். நிஜமாவா? வா அனு. இந்த நிலா ரொம்ப அழகா இருக்குல்ல? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு நிலாவை பிடிக்குமா அனு? இந்த நிலா எனக்கு ஃப்ரெண்டுங்க. ஃப்ரெண்டுனாலே பிடிச்சதானே இருக்கும். கல்யாணம் ஆன புதுசுல கூட நீங்க வேலை வேலைன்னு ஆஃபீஸ்லேயே இருந்துக்கிட்டு லேட் நைட் தான் வீட்டுக்கே வருவீங்க. நீங்க வர வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. அசந்து தூங்கிட்டு இருக்கிற அத்தையை டிஸ்டர்ப் பண்ணவும் மனசு வராது. அப்போல்லாம் எனக்கு பேச்சு தொனை இந்த நிலா தான். நம்ம வீட்டு முத்தத்துக்கு மேல இந்த நிலா வந்து எட்டி பார்க்கும். நான் அதுகிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். என்னங்க, ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல அனு, உன்னை நினைச்ச உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. மனுஷங்களே ஃப்ரெண்டா நினைக்காத காலம் இது. ஆனா நீ வீடு வாசல் நிலா எல்லாரையுமே ஃப்ரெண்டா நினைக்கிற. இது ரொம்ப பெரிய விஷயம் அனு. இந்த மனசு எல்லாருக்கும் வராது தெரியுமா? இது வரும் அனு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் ஏதோ பழக்கத்துல வந்தது, அவ்வளவுதான். இதுல எல்லாம் பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. என்னங்க, என்ன யோசனை? அது வந்து அனு, நான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்ட விஷயம்தான். என்னங்க? வேற வீட்டுக்கு போறத பத்தி அனு. நான் தான் அதை பத்தி அன்னைக்கே சொல்லிட்டேன்ல. இதுக்கு மேல அந்த பேச்சு வேணாங்க. இந்த வீட்டை சுத்தி எனக்கு பெரிய கனவு இருக்குங்க. நிவேதா கல்யாணம் இங்கதான் நடக்கணும். அவ குழந்தை இங்கதான் தவழ்ந்து விளையாடணும். நீங்க உடனே ராஜ்மோகன் கிட்ட பேசுங்க. அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சான்னு கேளுங்க. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேளுங்க. சரி அனு. யாரு? உள்ள வாங்க. நீதானா? எப்பல இருந்து கதை தட்டி உள்ள வர பழக்கம்லாம்? நீங்க முன்ன மாதிரி இருந்தா நானும் கதை தட்டி இருக்க மாட்டேன். நீங்க தான் ரொம்ப மாறிட்டீங்களே, அதான் நானும் பழக்கத்தை மாத்திட்டேன். சரி, என்ன விஷயம்? நீங்க வெளியில போயிருந்தப்ப லாயர் வந்தாரு. இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. படிச்சு பார்த்துட்டு கரெக்டா இருக்கான்னு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாரு. என்னது இது? இந்த வீட்டுல இடம் பத்தல, அதனால அணுகாட்டி இருக்கிற வீட்டையும் உன் பேர்ல எழுதி வைக்க சொல்லி கேட்டல, அந்த டாக்குமெண்ட் தான் இது. படிச்சு பார்த்துட்டு எல்லாம் ஓகேவா இருந்தா லாயர் ஃபோன் பண்ண சொன்னாரு. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுமா? என்ன கண்டா உங்களுக்கு எல்லாம் இலக்காரமா இருக்குல்ல? லாயர் சொன்னதான் நான் சொன்னேன். சொல்லியாச்சுல, போ. என்ன? அம்மா, நீ தப்பா நினைக்கலான்னு ஒன்று சொல்லட்டுமா? கார்த்தி, என்னமோ சொல்லு. சொல்லு. அந்த துரோகத்துக்கு அவர் தண்டனை அனுபவிக்க வேண்டாம். சாதாரண மனுஷி. மகாத்மாவா இருந்து மன்னிக்கிறது பெரிய விஷயம் இல்லம்மா. சாதாரண மனுஷன் இருக்கும்போது மன்னிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்ததுமா. அப்படி செஞ்சா எல்லா வகையிலையும் அப்பா விட நீங்க தான் உயர்ந்து நிப்பீங்கம்மா.
நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். முடிவெடுக்க வேண்டியது இனி நீங்கதாம்மா. சரி, நான் கிளம்புறேன். சார், என் பொண்ணு மேரேஜுக்கு அவசியம் நீங்க வரணும். பல்லவிக்கு தான் இன்விடேஷன் கொடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் எனக்கு வேற எதுக்கு தனியா? கண்டிப்பா வரேன். பல்லவி கோவத்துல உங்களை புரிஞ்சிக்காம இருக்கிறா. அவளை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். சரி, பல்லவி மேரேஜுக்கு வரேன்னு சொன்னாளா? கண்டிப்பா வருவா, மிஸ் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அனு எப்படி இருக்காங்க? ஃபைன், நல்லா இருக்காங்க. இந்த விஷயத்த அணுகிட்ட எப்படியாவது நீங்களே சொல்ல ட்ரை பண்ணுங்க. மூணாவது மனுஷங்க மூலமா தெரிஞ்சா எந்த பொண்ணுக்கும் கோவம் வரதானே செய்யும். பல்லவிக்கு தெரியறதுக்கு முன்ன அனுவுக்கு சொல்லலாம்னு முடிவு பண்ணோம். அப்பதான் ஆபரேஷன் ஒரு பிரச்சனை வந்து சொல்ல முடியாம ஆயிடுச்சு. உங்க நிலைமை எனக்கு புரியுது. மறுபடியும் நான் பல்லவியை பார்த்து பேசி புரிய வைக்க ட்ரை பண்றேங்க. இல்ல வேண்டாங்க, அவளா என்ன புரிஞ்சுப்பா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. உங்க நல்ல மனசுக்கு அனு பல்லவி 2 பேருமே உங்களை ஏத்துப்பாங்க. அப்ப நாங்க கிளம்புறோம் சார். சரிங்க, வரோம் சார். வாங்க. அனு, இன்னுமா ரெடி ஆகல? சீக்கிரம் வா, கிளம்பணும். வந்துட்டேன். ஹலோ, சொல்லு கார்த்தி. குட் மார்னிங்ப்பா. எங்க இருக்கீங்க? வீட்டில் தான். அனு செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன். சரிப்பா, நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க, நான் அப்புறம் பேசுறேன். என்ன விஷயம் கார்த்தி? இல்லப்பா, நான் அப்புறம் பேசுறேன். அனு இன்னும் ரெடி ஆகல. அவ ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டல் போறேன். சொல்லு, என்ன விஷயம்? என்னடா, வீட்டில் அம்மாவோட ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லப்பா, ஒரு சின்ன ஆர்குமெண்ட். எதை பத்தி? இப்ப நீங்க எதுக்கு வீட்டை அம்மா பேருக்கு எழுதி வைக்க ஒத்துக்கிட்டீங்க? ஏன் கேக்குற? இதை பத்தி அம்மா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? இல்ல, நானா தான் கேட்கறேன், சொல்லுங்க. கார்த்தி, அது ஏன் வீடு, அதை என் ஒய்ஃப் பேருக்கு ஏன் எழுதி வச்சேன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்க மகன் கிட்ட கூடவா? ஆமா, இருந்தாலும் நீ கேட்கறதுனால சொல்றேன். பல்லவி என் ஒய்ஃப். அவளுக்கு என் வீட்டை எழுதி வைக்கிறதுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. என் ஒய்ஃபுங்கிற ஒரே காரணம் போதும். அப்பா, முதல்ல நீங்க இந்த ஏற்பாட்டை செஞ்சிருந்தீங்கன்னா நான் உங்களை இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். ஆனா நீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவருங்கிற உண்மை அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே இதை செய்றீங்களே, அதனாலதான். அதனால அம்மா உங்களை பிளாக்மெயில் பண்ணி சம்மதிக்க வச்சாங்களோன்னு ஒரு சந்தேகமா இருக்குப்பா. சே, கார்த்தி, நீயே ஏதாவது கற்பனை பண்ணி பேசாத. அம்மா கிட்ட இதை சொல்லி சண்டை கிண்ட போட்டியா? சண்டை போடல, சின்னதா ஒரு ஆர்கியூ பண்ணேன். இதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை எடுத்து சொன்னப்பா. உன் அம்மா என்ன சொன்னா? நான் எடுத்து சொன்ன நியாயங்களை அம்மா ஒத்துக்கிட்ட மாதிரி தான் தோணுது. அநேகமா வீட்டை அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்கன்னு தோணுது. அப்படியா? அதுவும் சத்தியமா சொல்ல முடியாதுப்பா. ஆனா அம்மா மௌனமா இருந்ததை பார்த்தா இதை பத்தி அவங்க தீவிரமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தோணுதுப்பா. தேங்க்யூ கார்த்தி. சரிங்கப்பா, நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க, நான் உங்களை ஆபீஸ்ல வந்து மீட் பண்றேன்ப்பா. ஓகே கார்த்தி. யாருங்க போன்ல ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க? அது இருங்க, எனக்கு தெரியும். ஆபீஸ்ல இருந்து யாரோ ஃபோன் பண்ணிருப்பாங்க. ஏதோ பிரச்சனை, நீங்க வந்தாதான் அதை சால்வ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஆமா அனு, உனக்கு எப்படி தெரியும்? என்னங்க இது, இத்தனை வருஷமா எப்போ ஃபோன் வந்தாலும் இது ஒன்னதானே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இந்நேரம் அது எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு. பரவாயில்லையே. ஆனா இப்போ ஒரு சேஞ்ச். எப்பவும் போல நான் உடனே ஆபீஸ்க்கு போக போறதில்ல. உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா தான் ஆபீஸ் போகிறேன். வா போலாம்.
सर्वाभीष्टप्रसादफलसिद्धिरस्तु महतैश्वर्यापि विद्धिरस्तु। வாங்க பல்லவி, பிரகாரத்தை சுத்திட்டு வரலாம். ம். இப்படி உட்காரலாமா? ம். காயத்ரி, ஆ? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆரம்பத்துல இருந்தே ஸ்ரீநிதி கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கும், கடைசியா அவ சம்மதிச்ச பிறகு கல்யாணத்தை 6 மாசம் தள்ளி போடலான்னு ஜோசியர் சொன்னதா நான் சொன்னதுக்கும் உங்களுக்கு காரணம் இப்ப புரிஞ்சிருக்கும். இப்போ ஸ்ரீநிதி கார்த்திக் கல்யாணம் நல்லபடியா முடியறது உங்க கையில தான் இருக்கு. நான் ஒன்னும் இந்த கல்யாணத்துக்கு குறுக்க நிக்கலையே. நடக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா நீங்க உங்க வீட்டுக்காரரை பிரிஞ்சிருக்கும் போது அது எப்படி பல்லவி நடக்கும்? அப்படியே ஒருவேளை நடந்தாலும் இந்த கல்யாணத்தினால அவங்க 2 பேருக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்காதே, துக்கமும் வருத்தமும் தானே கிடைக்கும். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? விட்டு கொடுக்கணும் பல்லவி. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழறதுதான் வாழ்க்கை. அதுலதான் நிம்மதி, சுகம், சந்தோஷம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸ்ரீநிதியோட அம்மா மீனாட்சி கூட அப்படித்தான் நினைக்கிறாங்க. தம் பொண்ணு கல்யாணத்தினால உங்க குடும்பம் ஒண்ணு சேரணும்னு தான் அவங்களும் ஆசைப்படுறாங்க. நான் ஏதோ உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எனக்கு அதுக்கு தகுதியும் கிடையாது, அனுபவமும் கிடையாது. மனசுல பட்டதை சொன்னேன், அவ்வளவுதான். நானே உங்களை மீட் பண்ணி இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். தற்செயலா கோவில்ல பார்த்துட்டோம். இதுவும் கடவுள் செயல்தான். நல்லதுக்கு தான் நான் நினைச்சுக்கிறேன். கார்த்தி ஸ்ரீநிதி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க சொன்னதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் நல்ல பதிலா உங்களுக்கு சொல்றேன். மணி அடிக்குது, நல்ல சகுனம். கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட இருந்து நல்ல பதில் வருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. நான் கிளம்புறேங்க.